சார் சிஎம் சார் தொடங்கியிருக்க இந்த சிங்கப்பெண் அதிரடி படையினால எங்களால் உமனுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு செக்யூரிட்டி கொடுக்க முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஜென்ரலாகவே உமன்ஸ்க்கு நிறையா செக்யூரிட்டி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் போலீஸ் சைட்லேருந்து. அண்ட் இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோர்ஸாக கிரியேட் பண்ணியிருக்கனால எங்களால் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக கான்சென்ட்ரேட் பண்ணி உமனுக்கு வந்து சேஃப்டி கொடுக்க முடியும். இப்போ வந்து நடக்கிற போக்சோ கேசஸ் ஆகட்டும், உமன் ரிலேட்டடான கேசஸ் ஆகட்டும், இதுவுமே கம்மியாகும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய டீம் இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலாகவே நமக்கு வந்து இந்த காக்கி உடை மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ சிங்கப்பெண்ணுக்கு தனியாக கிரியேட் பண்ணி யூனிஃபார்ம் கொடுத்ததில் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக நாங்கள் இன்னும் வேலை செய்வோம்னு நினைக்கிறோம் சார். என் நேம் எஸ் சுப்புலட்சுமி. நான் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 6ஆம் மணி மதுரை அங்கே வந்து ஒர்க் பண்ணுறேன். இந்த பெய்டு ப்ரோக்ராமுக்காக எங்களை வந்து லாஸ்ட் வீக்கே வர சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் சிஎம்க்கு வந்து ஏதோ ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்ற தரதுனால இது வந்து இடையில வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுற டேட் வச்சு அகெயின் வந்து இன்னைக்கு டேட்டில் வந்து எங்களுக்கு வச்சாங்க. இதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பீரியட் வந்து நல்ல ஒரு பீரியட் வந்து எங்களை டிஐஜி சார் வந்து அதிகமான ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம சிஎம் முதலாக வந்து பதவியேற்றுக்கான்றதுனால, அதுவும் பெண்களுக்கான ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவ் இருந்ததுனால இது வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்டாக செஞ்சோம். இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது மூலயமா ஒரு எல்லா பெண்களுக்குமே வந்து இது மூலயமா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். அதனால தான் சிங்கப்பெண்ற ஒரு நேம் வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணனால எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம்னால எல்லாருமே இதில் வந்து ஒரு ஃபுல் ஒரு சந்தோஷத்தோட ஹாப்பியோட இந்த பெரடை வந்து நல்லா செஞ்சு முடித்தோம். இது மட்டுமே இது வந்து ஒன்லி ஸ்டார்ட் தான். இதை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாமே இது ஒரு மோட்டிவேஷனாக வச்சு எல்லா ஸ்டேட்லையுமே நம்ம சிஎம் சார் மொழி பண்ணிடுற மாதிரி எல்லா ஸ்டேட்லையுமே ஒரு உருவாச்சுன்னு சொன்னால் பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக அமையுன்றது என்னுடைய சார். இது வந்து எல்லண்டோவில் வந்து இந்த ப்ரோக்ராம் இது வந்து புதுசாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க சார். ஒரு 20 மெம்பர்ஸோ 30 மெம்பர்ஸோ வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டீமா சார். அதில் வந்து எஸ்பி மேடம், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐஸ், அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள், நாயக்கு, ஸோ எல்லா ரேங்க் உள்ளவங்களுடைய ஹெட் அவங்க தான். இது கீழே வந்து WPCs வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எங்கேயாவது வந்து பெண்களுக்கு இமீடியட்டாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் சொன்னால் இமீடியட்டாக வந்து இவங்க போய் அந்த இடத்துல வந்து உடனடியாக அந்த ப்ராப்ளம் வந்து என்னன்னு கேட்டு அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க உடனடியாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுன்றது தான் இதோடைய முக்கியமான ஒரு இது கருத்து சார். ஸ்டேஷன் இது வரைக்கும் நான் வந்து பட்டாலியனில் ஒர்க் பண்ணுறேன் சார். ஸோ வந்து ஸ்டேஷன் கண்ட்ரோல் மூலியமா வரும்ன்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலமா ஸ்டேஷனில் வந்து அதை ஒரு தனியாக ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுறதுனால அந்த டீம் ஃபுல்லாகவே இதை வந்து முழுசாக வந்து இதை பார்த்து அதை வந்து ஃபுல்லாக பிக்கப் பண்ணி அவங்களுக்கு என்னன்றதை அவங்க போய் பார்த்துப்பாங்க சார். அதுதான் ஓகே. ரோந்து பண்ணி சார். அதுக்காக தான் அந்த வெஹிக்கிள் ஃபுல்லாகவே இப்போ விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ரோந்து பண்ணி தான் ஃபுல்லாகவே எந்த இடத்துல இமீடியட்டாக போயிட்டு அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை உருவாக்குறது தான் இதோடைய முக்கியமான குறிக்கோள் சார். இப்போ நீங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்க, ஒரு இஷ்யூ நடக்குது ஒரு உமனுக்கு, ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்க, அங்க உங்களுடைய வர்க் என்னவா இருக்கும்? அங்கேனா என்ன அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்றத ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக நம்ம விசாரிச்சு ப்ளஸ் அதுக்கு இமீடியட்டா என்ன ஒரு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அதை அவங்க சப்போர்ட்லெஸ்ஸாக இருக்காங்களா அவங்களுடைய என்னன்றதை பார்த்துட்டு இமீடியட்டா அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுன்றதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்றதை நம்ம ஸ்டேஷன் மூலியமா பண்ணுவாங்க சார். எஸ் அம்மா பேட்ரோல் இருந்துச்சு. எஸ் சார். ஆமாம் சார். பேட்ரோல் கொண்டு வந்தாங்க. எஸ் சார். இப்போ இந்த டீம் புதுசா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இந்த டீம் அவங்க கூட கரெக்ட்டா ஒர்க் பண்ணுவாங்களா? சார் அதோட பெஸ்ட்டாவே பண்ணுவாங்க சார். ஸோ ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல் இருந்துச்சு. இப்போ இவங்க வந்து இதை விட இன்னும் நல்லபடியாக பண்ணணும். ஏன்னா இப்பயுமே இப்போ ரீசெண்டாக நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ பெண்களுக்கு இனிமே இன் ஃபியூச்சர் இது மாதிரி வரக்கூடாதுன்ற லெவலுக்கு ஒரு அதிகமான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து நம்புகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக போலீஸ் ஒர்க் பண்ணுவாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்போ வந்து சிஎம் சார் வந்து இந்த மாதிரி நிறைய தெரிவிச்சதுனால எங்களுக்கும் வந்து ஒரு புதுசா எப்படி சொல்றதுன்னா அவர் சொல்ற மாதிரியே எங்களுக்கும் ஒரு இது புத்துணர்ச்சியா இருக்கு. பெண்கள்ல இருந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே இது ஒரு ரொம்ப ஒரு புது விஷயம். இது அவர் இந்த திட்டத்தை அறிவிச்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இதை நாங்களும் உடனிருந்து கண்டிப்பா இதை வந்து அவருடைய எல்லாருடைய திட்டத்தையும் நாங்க செயல்படுத்துவோம், எல்லாத்தையும் நாங்க இது பண்ணுவோம். ஆமா, நாங்க வந்து இப்போ வந்து என்னன்னா இப்போ அவங்க இதுக்குன்னு தனியா ஸ்பெஷல் கோர்ஸ் இருக்கு. நாங்க அவங்கள வந்து இனாகிரேட் பண்றதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். அதனால இதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். ரொம்ப எப்படி சொல்றதுன்னா இப்போ இது அவர் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. அதனால நாங்க வந்து இதுல ஒரு இதா இருந்து செயல்படுவோம். கண்டிப்பா ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அதுல ஒரு பார்ட்டா இருந்து நாங்க கண்டிப்பா அதுல எல்லா ஒரு முயற்சியும் பண்ணுவோம்.
சார் என் பேர் சசிபிரியா. நான் விமனசையாக இருக்கேன். நான் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸில் இருக்கிறேன். இந்த திட்டம் கொண்டுட்டு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஎம் சாருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டம் வந்து மக்களால் ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. இந்த பேர் சிங்கப்பெண் அப்படிங்கிற பேர் கேட்கும் பொழுதே மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பீரம் வருது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ள மக்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கோம். எங்களால் முடிஞ்சது இல்லை, எங்களுக்கு நல்ல மக்களுக்கு எவ்வளோ தேவையான சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து பெண்களும் இருக்கட்டும் குழந்தைங்களையும் ரொம்ப ப்ரொடெக்டாக பாதுகாப்போம். என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க? உங்களுடைய ஃபீல்ட் ஒர்க் எந்த மாதிரி இருக்கும் சார்? அதாவது பாலியல் சீண்டல் இந்த மாதிரி என்ன வன்முறை என்னென்னலாம் பெண்களுக்கு எதிராக என்னென்ன குற்றங்கள் நடக்குதோ அதை மானிட்டரிங் பண்ணி நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் சார் இந்த ஒரு திட்டம்.